Hi friends, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இப்போ சாஃப்ட் சில்க் மாதிரி செகண்ட் குவாலிட்டியில் சாரீஸ் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி சாரீ தான் ஒன்று முன்னாடி இருக்குது. நல்ல கிரே கலரு ரெட் கலர் முந்தானை வச்சுருக்கு. இப்போ இந்த சாரியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா குர்த்தியாக மாற்றுறோம். ஸோ நம்ம குர்த்தியாக மாற்றிட்டு எப்படி இதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சல்வார் இது சாரீ கட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க சல்வாஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ இது மாதிரி சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குர்த்தியாக மாற்றிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது பாருங்கள், இது வந்து ஒரு சல்வார் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நெக் பண்ணியிருக்கோம். நெக் வந்து வெறும் யூ நெக் தான் போட்டிருக்கோம். யூ நெக்கில் நம்ம ஸ்டிச்சிங் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 4 லைன்ஸ் ஜரி போட்டிருக்கோம். அந்த யோக் பீஸ் நல்லா கிராண்டாக கிளிட்டரிங்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தோம்னா, அந்த வெறும் ஸ்கொயர் டிசைன் தான் போட்டிருக்கோம். ஸ்கொயர் டிசைன் தான். முந்தானை வந்து ரெட் கலராக இருக்கிறதால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த ஒவ்வொரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளவர் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. நல்லா ஒரு கோல்டு கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு திரும்ப 5 சைட்ஸ் வந்து அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து நம்ம இழுத்து விட்டு போட்டிருக்கோம். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து அதுதான் போட்டிருக்கோம். அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா திரும்ப அதே கோல்டு வச்சுட்டு அந்த சின்னதாக கோதுமை பாசி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோதுமை பாசியும் சீக்வன்ஸும் வச்சுருக்கோம் கிளிட்டரிங்காக வர்றதுக்காண்டி. அண்டு எல்லா லைன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஸ்கொயருக்கு வந்து நம்ம டியூப் பீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இப்படி நம்ம மூவ் பண்ணி வீடியோ எடுக்கும்போதே பார்த்தோம்னா நல்லா கிளிட்டரிங்காக நல்லா க்ளோயிங்காக இருக்குது. இது ரொம்ப அழகாக நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம இதுதான் இந்த குர்த்திக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்குக்கும் இதுக்கும் பூராமே நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஷாலுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வர முந்தான பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த முந்தான பீஸை வந்து நம்ம போட்டிருக்கோம். முந்தான பீஸும் அந்த சாரியோட ரிமைனிங் பீஸும் போட்டிருக்கோம். அண்டு கம்மியாக இருக்குங்கிறதுக்காண்டி அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்கிறத வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ஷால் வந்து பார்த்தோம்னா நல்லா நமக்கு லாங்காக நல்லா வந்திருக்கு. நல்லா லாங் ஷாலாக நமக்கு இதை பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா லாங் ஷாலாக வந்திருக்கு யூஸ்வலாக போடுற மாதிரி. இதுக்கு பாட்டம் வந்து பார்த்தோம்னா அவங்க லெகிங்ஸ் போட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக நீட்டாக வந்துருச்சு. இப்போது இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் ஐடியா தான். நல்லா இருந்தால் ஒரு 2 ஹவர் to 3 ஹவரில் வந்து இந்த ஒர்க்கு முடிச்சிடலாம். நம்ம பட்டு சேலையை வந்து நம்ம கிராண்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். தேவைப்பட்டால் புட்டாஸ் நம்ம ரேண்டமாக அங்கங்கே நம்ம எது வைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம புட்டாஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பற்றி நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுறதா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வேறு எதுவும் ஐடியாஸ் இருந்துச்சு எதுவும் இருந்துச்சுனாலும் நாங்களும் போடுறோம், நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.